வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். மலையாள எழுத்தாளர் எம்.டி. வாசுதேவன் நாயர் மறைவிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து நாளை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவிப்பு. ஐயா நல்லக்கண்ணுவின் சமரசமற்ற மக்கள் பணி கொள்கை உறுதியை என்றும் போற்றுவோம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டுவிட்டது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கண்டனம். காந்தி கூட இப்படி போராடவில்லை. பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு என்ன ஆனது என தொல் திருமாவளவன் பேட்டி. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை காலணி அணிய மாட்டேன். கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரபல மலையாள எழுத்தாளர் எம்.டி. வாசுதேவன் நாயர் மறைவிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். ஞானபீடம் விருது பெற்ற புகழ்பெற்ற மலையாள எழுத்தாளரும் திரைப்பட இயக்குநருமான எம்.டி. வாசுதேவன் நாயர் புதன்கிழமை இரவு காலமானார். இதய செயலிழப்பு காரணமாக கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி காலமானார். எம்.டி. வாசுதேவன் நாயர் மறைவிற்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், அரசியல் மற்றும் திரையுலக பிரபலங்கள், இலக்கியவாதிகள் பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் ஞானபீடம், பத்மபூஷன், சாகித்ய அகாதமி உள்ளிட்ட உயர் விருதுகளை வென்ற மலையாள எழுத்தாளர் எம்.டி. வாசுதேவன் மறைந்த செய்தி அறிந்து வருந்துகிறேன் என்று தெரிவித்தார். மேலும் நாளுக்கெட்டு, அசுரவித்து, மஞ்சு, காலம் போன்ற நாவல்களையும் எம்.டி. வாசுதேவன் நாயர் எழுதியுள்ளார் எனவும், நிர்மால்யம், பெருந்தச்சன், ஒரு வடக்கன், வீரகாதம் போன்ற திரைப்படங்கள் வழியே கேரள மாநிலத்தின் சமூக மாற்றங்களை மிக நுணுக்கமாக படம் பிடித்து காட்டிய படைப்பாளராக எம்.டி. வாசுதேவன் நாயர் திகழ்ந்தார் என்றும், நவீன மலையாள இலக்கியத்தின் முகங்களுள் ஒருவராக விளங்கிய எம்.டி. வாசுதேவனை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் உலகம் முழுவதும் உள்ள அவரது வாசகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பதிவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள் முதலானவற்றை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து நாளை மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் பெண்களுக்கு எதிராக சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள் முதலானவற்றை கட்டுப்படுத்த தவறிய, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய திமுக அரசை கண்டித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பும், மக்கள் அதிகம் கூடும் அமைப்பு ரீதியான மாவட்ட தலைநகரங்களிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் 27ஆம் தேதி காலை 10:30 மணி அளவில் நடைபெறும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஐயா நல்லக்கண்ணுவின் சமரசமற்ற மக்கள் பணி கொள்கை உறுதியை என்றும் போற்றுவோம் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் 100வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. அவரது பிறந்த நாளை முன்னிட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நல்லக்கண்ணுவின் பிறந்த நாளையொட்டி தனது எக்ஸ் தள பக்கத்தில் வாழ்த்து ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் இந்திய அரசியலின் முதுபெரும் தலைவராகவும், விடுதலை போராட்ட வீரராகவும், பொது உடைமை இயக்க போராளியாகவும் விளங்கும் ஐயா நல்லக்கண்ணுவின் 100வது பிறந்த நாளில் அவரை வாழ்த்தி மகிழ்கிறோம் என்றும் தெரிவித்தார். மேலும் நேர்மையும் எளிமையுமே பொது வாழ்விற்கான அடித்தளமாக திகழும் ஐயா நல்லக்கண்ணுவின் வாழ்க்கை அடுத்தடுத்த தலைமுறைக்கு ஒரு பாடம் எனவும், நம் திராவிட மாடல் அரசால் தகைசால் தமிழர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட ஐயாவின் சமரசமற்ற மக்கள் பணி கொள்கை உறுதியை எப்போதும் போற்றுவோம் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டுவிட்டது என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் சமூக விரோதிகளின் புகலிடம் தமிழ்நாடு என்ற கருத்திற்கு மாற்று கருத்து இல்லை என சொல்லும் அளவிற்கு திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் நடமாட்டமும், பாலியல் வன்கொடுமைகளும், கொலைகளும், கொள்ளைகளும் அதிகரித்து கொண்டே வருகின்றன என்றும், காவல்துறை என்ற ஒன்று இருக்கிறதா என்று சந்தேகப்படும் அளவிற்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு போய்விட்டது என்றும்,
இதனை நிரூபிக்கும் விதமாக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமை கொடூரம் நிகழ்ந்துள்ளது என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மேலும் காவலர் பணியிடங்களை அவ்வப்போது நிரப்பாததுதான் என்று சொன்னால் அது மிகையாகாது எனவும், சென்னையிலேயே இந்த நிலைமை என்றால் பிற மாவட்டங்களை நினைத்து பார்க்கவே அச்சமாக இருக்கிறது என்றும் அறிக்கையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். காந்தி கூட இப்படி போராடவில்லை எனவும், பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு என்ன ஆனது என தெரியவில்லை எனவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பாதிக்கப்பட்ட பெண்ணின் விவரங்களை வெளியிட்டுள்ளதாகவும், கைதானவர் திமுகவை சேர்ந்தவர் என்றும் தெரிவித்தார். அதன் பின்னர் திமுக அரசிற்கு எதிராக நாளை காலை 10 மணிக்கு தனக்கு தானே 6 முறை சாட்டையால் அடித்துக் கொள்வதாகவும், திமுக அரசை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை செருப்பு அணிய மாட்டேன் எனவும் சூளுரைத்துள்ளார். நாளை காலையிலிருந்து 48 நாட்களுக்கு விரதம் இருந்து கடவுள் முருகனிடம் முறையிட போகிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது லண்டன் சென்றுவிட்டு வந்த பிறகு அண்ணாமலைக்கு என்ன ஆனது என தெரியவில்லை என்றும், ஏன் அவர் இப்படிப்பட்ட முடிவை எடுக்கிறார் என்பது வருத்தம் அளிக்கிறது என்றும், தன்னை தானே வருத்திக் கொள்ளும் அகிம்சை வழி போராட்டத்தை காந்தியடிகளைப் போல கையில் எடுக்கிறாரா என தெரியவில்லை என்றும், காந்தியடிகள் கூட இப்படிப்பட்ட போராட்டங்களை அறிவித்ததில்லை எனவும், உண்ணாவிரத போராட்டம் சரியானது என்றும், தன்னை தானே சவுக்கால் அடித்துக் கொள்வது அதிர்ச்சியாக இருக்கிறது எனவும், அவருடைய போராட்ட அறிவிப்புகள் நகைப்புக்குரியவையாக மாறிவிடக்கூடாது எனவும் தெரிவித்த அவர், அதிமுக எதிர்க்கட்சி அல்ல, பாஜக தான் எதிர்க்கட்சி என காட்டிக்கொள்ள முயல்கிறார் எனவும், பரபரப்பான அரசியல் செய்ய அண்ணாமலை விரும்புகிறார் எனவும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்காத திமுக அரசை கண்டித்து நாளை முதல் தங்களது வீடுகளின் முன்பு நின்று பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்துவார்கள் என்றும், திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை காலணி அணிய மாட்டேன் என்று கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையம் அருகே உள்ள தனியார் ஹோட்டலில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் நாம் அனைவரும் வெட்கி தலைகுனிய வேண்டிய நிகழ்வு எனவும், இதற்காக பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்காத திமுக அரசை கண்டித்து நாளை முதல் பாஜகவினர் தங்களது வீட்டின் முன்பு நின்று போராட்டம் நடத்துவார்கள் எனவும், நாளை காலை கோவையில் உள்ள தனது இல்லத்தின் முன்பு நின்று 6 முறை தன்னை சாட்டையால் அடித்துக் கொள்ள உள்ளதாகவும், திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை காலணி அணிய மாட்டேன் என்றும், 48 நாட்கள் விரதம் இருந்து முருகனின் அறுபடை வீடுகளையும் தரிசனம் செய்து திமுகவிற்கு எதிரான அரசியலை மிக தீவிரமாக முன்னெடுக்க உள்ளோம் என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கும் திமுகவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கம் அளித்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் சட்டத்துறை அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும், இந்த வழக்கை மூடி மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்றும், எனவேதான் திறந்த புத்தகமாக உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு ரிமாண்டில் வைக்கப்பட்டுள்ளார் என்றும், துரிதமாக விசாரணை நடைபெற்று வருகிறது எனவும், அவருக்கு உரிய தண்டனை வாங்கிக் கொடுப்பதில் நிச்சயமாக உறுதியாக இருக்கிறோம் என்றும் தெரிவித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட பெண் எந்தவித அடையாளங்களும் வெளிப்படுத்தப்படவில்லை எனவும், தொடர் நடவடிக்கை எடுக்கப்பட்டு விரைவில் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற உள்ளது எனவும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். கண்டுபிடித்து அவருக்கு இன்றைக்கு போலீஸ் கஸ்டடி ரிமாண்ட் வாங்கி கொடுத்திருக்கின்றோம். அவர் இன்றைக்கு ரிமாண்டில் இருக்கின்றார். எனவே காவல்துறை உரிய நடவடிக்கையை உடனே எடுத்துவிட்டது. இந்த வழக்கை மறைப்பதற்கான அவசியம் தலைவர் தளபதிக்கோ திமுக அரசுக்கோ கிடையாது. அவரை பொறுத்தவரைக்கும் அவர் திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை. ஆனால் சில ஊடகங்களிலே அவர் திமுகவை சேர்ந்தவர் என்பது போலவும், மாணவர்களுடைய ஒரு துணை அமைப்பாளர் என்பது போலவும் அங்கே செய்திகள் வந்திருக்கின்றன. தென் சென்னையிலே பகுதிகளிலே, சைதாப்பேட்டை பகுதி போன்ற பகுதிகளிலே இன்னும் மாணவர்களுக்கான துணை அமைப்பாளர்களோ நியமிக்கப்படவில்லை. மாவட்ட அமைப்பாளர்கள் மட்டும்தான், துணை அமைப்பாளர்கள் மட்டும்தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பழனி கோவில் கட்டுப்பாட்டில் உள்ள கல்வி நிலையங்களில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இன்று முதல் மதிய உணவு திட்டம் துவங்கப்பட்டது. தமிழக முதலமைச்சர் துவக்கி வைத்த மதிய உணவு திட்டத்தின் மூலம் 5775 மாணவ மாணவிகள் பயனடைகின்றனர்.
திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் கீழ் ஆண்கள் கல்லூரி, பெண்கள் கல்லூரி, தொழில்நுட்ப கல்லூரி, பள்ளிகள் என 6 கல்வி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இவற்றில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் மாணவ மாணவிகளின் நலன் கருதி சென்னையிலிருந்து காணொலி காட்சி மூலம் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மதிய உணவு திட்டத்தை துவக்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் 5775 மாணவ மாணவிகள் பயனடைவார்கள் என திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் மதிய உணவு திட்டமும் துவக்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் மாணவ மாணவிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. காட்டுமன்னார் கோவிலில் அதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் வாசு முருகையன் சார்பில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு தினசரி காலண்டர் வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அதிமுக சார்பில் 2025ஆம் ஆண்டை முன்னிட்டு கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு தினசரி காலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கிழக்கு ஒன்றிய செயலாளர் வாசு முருகையன் தலைமையேற்று கட்சி தொண்டர்களுக்கு தினசரி காலண்டர்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் ஒன்றிய இணை செயலாளர் BMS அசோகன், பொருளாளர் சுரேஷ், மாவட்ட பிரதிநிதிகள் பாலச்சந்தர், சோழன் பழனிசாமி, தொழில்நுட்ப பிரிவு இளந்தமிழன், கிளை கழக செயலாளர்கள் ராஜசேகர், இளங்கோவன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்த சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு பல்வேறு கட்சி தலைவர்கள் தங்களது கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் எதிரே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் சாலையில் அமர்ந்து அதிமுகவினர் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் காவல்துறையினருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தால் கிண்டி பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், கோகுல இந்திரா, வளர்மதி மற்றும் சென்னை மற்றும் புறநகர் மாவட்ட கழக செயலாளர்கள் உட்பட 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். மத்திய அரசிற்கு தமிழக அரசு கொடுத்த அழுத்தம் காரணமாக டங்ஸ்டன் சுரங்கம் நிறுத்தி வைத்துள்ளது என்று காட்பாடி பகுதிகளில் ஊராட்சி மன்ற அலுவலகம் மற்றும் நியாய விலைக் கடைகளை திறந்து வைத்தபோது பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் உள்ள இளையநல்லூர் ஊராட்சியில் ரூபாய் 23,50,000 மதிப்பீட்டில் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடமும், ஜங்கலப்பள்ளி மற்றும் வாணியக்காட்டூர் பகுதிகளில் பகுதி நேர நியாய விலைக் கடைகளும், விண்ணம்பள்ளியில் புதிய முழு நேர நியாய விலைக் கடையும், திகுவாப்பள்ளியில் நியாய விலைக் கடையும் கட்டப்பட்டுள்ளது. அனைத்து நியாய விலை கட்டிடங்களையும் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, துணை மேயர் சுனில், காட்பாடி ஒன்றிய குழு தலைவர் வேல்முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்த ஆண்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க 2 தொழிற்சாலைகள் கொண்டு வரப்படும் என்றும் இதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அன்புமணி ராமதாஸ் துணை முதல்வர் உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காரு சார். சார் அது 10.5 இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னா அந்த நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கணும்னு பாமக சொல்லியிருக்கு சார். 10.5 இடஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னா நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கணும் பாமக சொல்லியிருக்கேன் சார். அதை பற்றி நான் கவலைப்படல. மழையாக இருக்கு அந்த இதில் மழையாக இருக்கு போவோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100ஆண்டு விழாவும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான நல்லக்கண்ணுவின் பிறந்த நாளையொட்டி திருவள்ளூரில் பல்வேறு பகுதிகளில் கட்சி கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 1925ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டதை தொடர்ந்து அதே நாளில் சுதந்திர போராட்ட வீரரும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான நல்லக்கண்ணுவின் பிறந்த நாள் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 100ஆண்டு விழாவை இணைந்து கொண்டாடும் விதமாக டிசம்பர் 26ஆம் தேதி இன்று தொடங்கப்பட்டு 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி வரை ஓராண்டிற்கு தமிழகம் முழுவதும் கட்சி கொடி ஏற்றி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் தாலுகா கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாவட்ட துணைத் தலைவர் சரவணன் ஏற்பாட்டில் திருவள்ளூரில் அமைந்த கட்சி அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் கஜேந்திரன் கட்சி கொடியை ஏற்றி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். இதேபோன்று திருவள்ளூர் அடுத்த மேல் நல்லாத்தூர் பகுதியில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் விவசாய சங்க தலைவருமான ஆறுமுகம் கட்சி கொடியினை ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதிகளான அதிக்கத்தூர், கிளாம்பாக்கம், தண்ணீர்குளம், பேரம்பாக்கம், பிஞ்சிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கம்யூனிஸ்ட் கட்சி கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திருவள்ளூர் மாவட்ட குழு சார்பாக இன்றைய தினம் கம்யூனிஸ்ட் கட்சியின் 100ஆண்டு தொடக்க விழா திருவள்ளூர் கட்சி தொடங்கியிருக்கின்றோம்.
அடுத்ததாக சென்னை பாலநிலையத்திலே சிறப்பாக அந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியானது மார்க்சிய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு 1925ஆம் ஆண்டு கான்பூர் நகரில் கம்யூனிஸ்ட் கட்சி தோற்றுவிக்கப்பட்டது. இன்றைய தினம் 2024 டிசம்பர் 26 இன்று 100வது ஆண்டுடைய தொடக்க விழா இன்றைக்கு துவங்குகிறது. இந்த 100ஆண்டு விழா தொடக்கம் முடிந்து அடுத்த வருடம் 2025 டிசம்பர் 26ஆம் தேதி கம்மம், ஆந்திர மாநிலம் கம்மம் நகரத்திலே மிக சிறப்பாக 100ஆண்டு விழா கொண்டாட இருக்கின்றோம். அடித்தட்டு மக்களுக்காக கடந்த 100 ஆண்டுகளாக பாடுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து போராடி கொண்டிருப்போம். இந்த இந்திய நாட்டு மக்களுக்காக விடுதலை பெற்றுத் தருவோம் என்று கூறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த தத்தனூரில் கேட்டரிங் நிறுவனத்தை சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த தத்தனூரில் தனியார் கேட்டரிங் நிறுவனத்தை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் பங்கேற்று ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி வைத்து கேட்டரிங் நிறுவனத்தை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் படப்பை மனோகரன், ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால், ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் ST கருணாநிதி, காஞ்சிபுரம் மாவட்ட கவுன்சிலர் பாலா என்கின்ற பால்ராஜ், மாங்காடு நகராட்சி துணைத் தலைவர் பட்டூர் ஜபல்ரா, ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய பொருளாளரும் ஒன்றிய கவுன்சிலருமான பரமசிவம், ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய துணை செயலாளர் வல்லக்கோட்டை ஜெகன்குமார், காஞ்சிபுரம் மாவட்ட பிரதிநிதி சர்தார் பாஷா, கிளாய் திமுக கிளை செயலாளர் மோகன் உட்பட தத்தனூர் ஊராட்சி பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற EVKS இளங்கோவனின் பட திறப்பு நிகழ்ச்சியில் திராவிடர் கழகத்தின் தலைவர் கி. வீரமணி கலந்து கொண்டு அவரது திருவுருவ படத்தினை திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான EVKS இளங்கோவன் முன்னாள் மத்திய ஜவுளித்துறை அமைச்சராகவும் தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்து வந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனை அடுத்து EVKS இளங்கோவனின் மறைவிற்கு தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் தொண்டர்கள் அவரது படத்தினை திறந்து வைத்து அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியை நடத்தி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஈரோடு வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் மறைந்த EVKS இளங்கோவனின் படத்திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் வீரமணி மற்றும் வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சர் முத்துசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மறைந்த EVKS இளங்கோவனின் திருவுருவ படத்தினை திறந்து வைத்து மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் காங்கிரஸ், திமுக, அதிமுக மற்றும் திராவிடர் கழகம், மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளாக கலந்து கொண்டு மறைந்த முன்னாள் அமைச்சர் EVKS இளங்கோவனின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். 2004ஆம் ஆண்டு சுனாமி அலையில் உயிரிழந்தவர்களுக்கு சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகம் கடற்கரை பகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் 20ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி செலுத்தினார். 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி இந்திய பெருங்கடலில் நிலநடுக்கம் ஏற்பட்டு சுமத்ரா தீவின் வடமேற்கு கடற்கரையிலிருந்து சுனாமி ஏற்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். இந்த நிலையில் தமிழகத்தில் மட்டும் 6000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த கோர தாண்டவத்தின் 20ஆம் ஆண்டு நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகம் கடற்கரை பகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து அஞ்சலி செலுத்தினார். அதன் பின்னர் அதிமுக பகுதி செயலாளர் AT அரசு உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் கடலில் பால் ஊற்றி உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். நிகழ்ச்சியை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். சட்டமேதை அம்பேத்கர் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா சர்ச்சையாக பேசிய விவகாரத்தை கண்டித்து உத்திரமேரூரில் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டமேதை அம்பேத்கர் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய விவகாரம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் உத்திரமேரூர் நீதிமன்ற நுழைவாயிலில் பார் அசோசியேஷன் சார்பில் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் கருணாநிதி தலைமையில் உத்திரமேரூர் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அம்பேத்கரை அவமதித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். இதில் சண்முக சுந்தரம், தண்டபாணி, கண்ணபிரான், ராஜலட்சுமி உள்ளிட்ட உத்திரமேரூர் வழக்கறிஞர்கள் சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்.
அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட முற்பட்ட பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட 30க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் பங்கேற்க வந்த பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் உள்ளிட்ட பாஜக தலைவர்களையும் காவல்துறையினர் போராட்டம் நடத்த விடாமல் கைது செய்து வண்டியில் ஏற்றினர். இது தொடர்பாக முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாகவும், இதனை கண்டித்து போராட்டம் நடத்தக்கூட அனுமதி மறுக்கப்படுவதாகவும், சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத திமுக அரசு, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காத திமுக அரசு. இதே போலீஸ் இங்க இவ்வளவு பேர் கூட்டுறதுக்கு அங்க உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. என்ன அடக்குமுறையா? திருச்செந்தூர் அருகே சீரான குடிநீர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்ட மக்கள் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆறு கடைசியாக கடலில் கலக்கும் இடம் புன்னக்காயல் கிராமமாக அமைந்துள்ளது. இக்கிராமத்தில் 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். அனைவரும் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். அதன் மூலம் தங்களது வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் புன்னக்காயல் கிராம மக்களுக்கு கடந்த சில மாதங்களாக 50 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இது குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம், பஞ்சாயத்து நிர்வாகத்திடமும் மாவட்ட நிர்வாகத்திடமும் பொதுமக்கள் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த புன்னக்காயல் கிராம மக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது முறையாக குடிநீர் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். புன்னக்காயல் ஊருக்கு கொண்டு வர முடியல. அதை பகுப்பாய்வு செய்ய வேண்டியதுதான் அரசோட கடமை. ஆத்தூர்ல இருந்து 6.5 லட்சம் லிட்டர் வருதுன்னா இங்க வந்து சேர்றதுக்கு அங்க என்ன பிரச்சனைங்கிறத, ஒருவேளை இது அதிக பழு இயந்திரம் உள்ள கன மோட்டரை வச்சு இதை பயன்படுத்தி இந்த தண்ணியை பம்ப் பண்ணி கொண்டு வரணுமா, இல்ல தண்ணி வேற எங்கேயும் வேற மாதிரி இந்த தண்ணி எங்கேயும் சுழற்சி முறையில வேற எங்கேயும் திருப்பி அனுப்புறாங்களா, அப்படி இல்லைன்னா இதுல புதிய இணைப்புகள் போடணுமாங்கிறது அரசோட வேலை. தண்ணி வந்து டெய்லி தகவலறி சட்டம் சொல்லுது, ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு 55 லிட்டர் வீதம் மொத்தம் 6,50,000 லிட்டர் தண்ணீர் தினசரி மக்களுக்கு கொடுக்கப்படுறோம்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க. அப்ப அரசுக்கே தெரியல எங்க மக்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு. இது எங்களோட ஒரு ஜனநாயக அடிப்படையில எந்த ஒரு போக்குவரத்துக்கு இடைஞ்சல் கொடுக்கல, பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கல, அரசு அதிகாரிகளுக்கு இடையூறா இருக்கல. ஜனநாயக அடிப்படையில நாங்க ஒரு அகிம்சை முறையில தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். இந்த போராட்டத்தோட எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் சொல்லி அரசு மேல எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்குது. ஒருவேளை இந்த போராட்டத்துல முடிவு கிடைக்கலன்னா இது கண்டன ஆர்ப்பாட்டம், சாலை மறியல், தேர்தல் புறக்கணிப்பு வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தல் புறக்கணிப்பு எங்க மக்கள் நடத்துவாங்க. ஏற்கனவே கிழக்கு கடற்கரை சாலை வரலன்னு சொன்ன உடனே அந்த ஒரு தேர்தல் புறக்கணிப்பு இருந்துச்சு. இப்ப இந்த குடிநீர் பற்றாக்குறை பிரச்சனைக்கு இல்லைன்னா அது கட்டாயம் நாங்க எங்களுக்கு தீர்வு கிடைக்கலன்னா தேர்தல் புறக்கணிப்பு இருக்கும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு தேவக்கோட்டையில் வாகன பேரணி மற்றும் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100வது ஆண்டின் துவக்க விழா மற்றும் சுதந்திர போராட்ட வீரர் நல்லக்கண்ணுவின் 100வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியின் நகர செயலாளர் சுப்பையா தலைமையில் வாகன பேரணி மற்றும் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தியாகிகள் பூங்காவில் உள்ள தியாகிகள் நினைவு தூணிற்கு கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாலை அணிவித்து வீர கோஷங்களை எழுப்பினர்.
அதனைத் தொடர்ந்து வாகன பேரணியை கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட நிர்வாக குழுவின் காமராஜர் துவக்கி வைத்தார். முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பேரணி கண்டதேவி சாலையில் நிறைவடைந்தது. அங்கு கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை ஏற்றி வைத்தனர். சேவத்தாள் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கட்சியின் நகர பொருளாளர் கோவிந்தராஜன், உதவி செயலாளர்கள் சீதாராமன் உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வாழப்பாடி அருகே பயனற்று கிடந்த சுகாதார நிலையத்தை இடிக்க வேண்டும் என ஜெம் தொலைக்காட்சியில் செய்தி வெளியிட்டதன் எதிரொலியாக துறை சார்ந்த அதிகாரிகள் கட்டிடத்தை இடித்ததால் மகிழ்ச்சியடைந்த பொதுமக்கள் ஜெம் தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த சோமம்பட்டி கிராமத்தில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக துணை சுகாதார நிலையம் செயல்பட்டு வந்த நிலையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக பயனற்று கிடந்தது. இந்நிலையில் அவ்வழியாக செல்லும் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் மீது சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து விபத்துகள் ஏற்படுவதற்கு முன்பே கட்டிடத்தை இடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் பலமுறை மாவட்ட நிர்வாகத்திற்கும் ஊராட்சி நிர்வாகத்திற்கும் கோரிக்கை மனு அளித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளாமல் அதிகாரிகள் மெத்தனம் காட்டி வந்தனர். இந்நிலையில் இது தொடர்பாக ஜெம் தொலைக்காட்சியில் செய்தி வெளியிட்டதன் எதிரொலியாக துறை சார்ந்த அதிகாரிகள் துரித நடவடிக்கையாக பாழடைந்து பயனற்று கிடந்த சுகாதார நிலையத்தை இடித்தனர். இதனால் மகிழ்ச்சியடைந்த சோமம்பட்டி கிராம மக்கள் செய்தி வெளியிட்ட ஜெம் தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்தனர். மதுரையில் பள்ளிவாசல் நிர்வாகிகள் தரப்பில் குழு அமைத்து பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளோம் என்று பள்ளிவாசல் நிர்வாகம் தரப்பில் வழக்கறிஞர் செல்வ முருகேஷ் தெரிவித்துள்ளார். மதுரை தெற்கு வாசல் காவல்துறையினரை கண்டித்து பள்ளிவாசல் ஜமாத்தினர் பள்ளிவாசல் மினராவில் ஏறி நின்று திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பள்ளிவாசல் நிர்வாகம் தரப்பில் வழக்கறிஞர் செல்வ முருகேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மதுரை தெற்கு வாசல் முஹைதீன் ஆண்டவர் தர்கா மற்றும் பள்ளிவாசல் மீனா நூர்தீன் தர்கா பள்ளிவாசல்கள் தொடர்பாக பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி வக்பு வாரியம் கையகப்படுத்தக்கூடாது எனவும், முறைகேடு புகார் குறித்து வக்பு வாரியம் முறையாக நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்ட பின்னரே நிர்வாகத்தை வக்பு வாரியம் கையகப்படுத்த வேண்டும் எனவும், இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் நிலையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றும், வக்பு வாரிய விதிமுறைகளை மீறி செயல்படக்கூடாது, அத்துமீறி காவலர்களுடன் உள்ளே நுழையக்கூடாது எனவும் வழக்கறிஞர் செல்வ முருகேஷ் தெரிவித்துள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஆகியோரை அவதூறாக பேசிய சென்னை CN ராமமூர்த்தி யூடியூப் தொகுப்பாளர் முக்தார் ஆகியோர் மீது ராணிப்பேட்டை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் BNS ஆக்ட் 6வது பிரிவின் கீழ் பாமக சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று வழக்கறிஞர் ஜானகிராமன் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த முத்துக்கடை பகுதியை சேர்ந்த வழக்கறிஞர் ஜானகிராமன் என்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் மாநில பொறுப்பாளராக பதவி வகித்தார். வருகிறார். இவர் ராணிப்பேட்டை ஒருங்கிணைந்த நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்து மனுவும் அளித்துள்ளார். அதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் மாநில தலைவர் அன்புமணி ராமதாஸ், கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் குறித்து சென்னையை சேர்ந்த CN ராமமூர்த்தி யூடியூப் சேனலான மை இந்தியா நிகழ்ச்சி தொகுப்பாளர் முக்தார் ஆகியோர் அவதூறை பரப்பி இரு பிரிவினரையே வன்முறையை தூண்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடர்ந்து அவதூறு செய்திகளை பரப்பி வருகின்றனர் எனவும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என BNS ஆக்ட் 6வது பிரிவின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று வழக்கறிஞர் ஜானகிராமன் தெரிவித்துள்ளார். உத்தரமேரூரில் பாஜக சார்பில் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 101வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் பேருந்து நிலைய நுழைவாயிலில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் 101வது பிறந்தநாளையொட்டி திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் செல்வம், ஊடக பிரிவு செயலாளர் ஆனந்தன், நகர செயலாளர்கள் மனோகரன், டெல்லிபாபு உள்ளிட்ட உத்தரமேரூர் வட்டார பாஜக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். கடியப்பட்டினத்திலிருந்து வெளிநாட்டிற்கு மீன்பிடிக்க சென்று 2 ஆண்டுகளாகியும் கரை திரும்பாத 2 மீனவர்களையும் உடனடியாக கண்டுபிடித்து தர வேண்டும் என அவர்களது குடும்பத்தினர் மத்திய மாநில அரசுகளுக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் கடியப்பட்டினம் மீனவ கிராமத்தை சேர்ந்த சகாய செல்ஷோ மற்றும் ஆண்டனி ஜார்ஜ் வின்சென்ட் ஆகிய இருவரும் பேஹரின் நாட்டின் அரசிடமிருந்து உரிய அனுமதி பெற்று கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி படகில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். இந்நிலையில் 2 மீனவர்களும் கரை திரும்பாததால் இது குறித்த தகவலை மீனவர்களின் குடும்பத்தாருக்கு பேஹரின் நாட்டு அரசு தெரிவித்தது. இதனையடுத்து மீனவர் குடும்பத்தினர் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கைகள் அனுப்பியும் கடந்த 2 ஆண்டுகளாக காணாமல் போன மீனவர்களை இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை என மீனவர்கள் தெரிவித்தனர். இது தொடர்பாக மீனவ குடும்பத்தினர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், இதுவரைக்கும் அவங்களை பத்தி ஒன்றுமே தெரியல.
கேட்டா மனு நாங்கள் எல்லா இடத்துலையும் அனுப்பி விட்டுருக்கோம். ஆனால் ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லை. ஆனால் சிஎம் முதலமைச்சர் அனுப்பி கொடுத்து அதுக்காண்டி 31ஆம் தேதி நாங்கள் முதலமைச்சரை பார்க்கலான்னு இருக்கோம். அவரை பார்த்து மனசுக்கு அவரை பார்க்கலான்னு இருக்கோம். சிஎம்க்கு தெரிஞ்சா எங்களுக்கு இதுக்கு முன்னே ஏதாவது நல்லது நடந்திருக்கும். அவருக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துறதுக்கு தான் இன்னைக்கு சுனாமி தினம் அன்னைக்கு 26ஆம் தேதி அன்னைக்கு பார்த்து நாங்கள் இந்த ப்ரெஸ் மீட்டிங் வச்சிருக்கோம். எப்படியாவது 2 பேரை கண்டுபிடிச்சு தரணும். அதே போல எங்களுக்கு அதுவரை எங்களுக்கு ஏதாவது நிவாரண உதவி எங்களுக்கு தரணும். எப்படியாவது கண்டுபிடிச்சு தாங்க. முதலமைச்சர் கெஞ்சி கேட்கணும். எப்படியாவது கண்டுபிடிச்சு தாங்க. இனி வருவது உலக செய்திகள். காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். காசா நகரின் சைடவுன் பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 5 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்தனர் மற்றும் 20 பேர் காயமடைந்தனர் என்று அந்நாட்டு செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. மேலும் காசாவில் உள்ள அல் அவ்தா மருத்துவமனைக்கு அருகே இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 5 பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மருத்துவமனை அருகே நுசிரத் அகதிகள் முகாமில் பத்திரிகையாளர்கள் படம் பிடித்துக் கொண்டிருந்த போது அவர்களின் வாகனம் மீது இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது. இதனால் காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 10 பேர் உயிரிழந்ததாகவும் 20 பேர் காயமடைந்ததாகவும் அந்நாட்டு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். மலையாள எழுத்தாளர் எம்.டி. வாசுதேவன் நாயர் மறைவிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து நாளை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவிப்பு. ஐயா நல்லக்கண்ணுவின் சமரசமற்ற மக்கள் பணி கொள்கை உறுதியை என்றும் போற்றுவோம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டுவிட்டது. முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் கண்டனம். காந்தி கூட இப்படி போராடவில்லை. பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு என்ன ஆனது என தொல் திருமாவளவன் பேட்டி. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை காலணி அணிய மாட்டேன். கோவையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.